Welcome everyone. In this video, we are going to see class 4 EVS chapter 7 from the window. Last week, we learned the Omna's journey. So, the Omna's journey இருக்குல்ல அதோட continuation தான் இந்த lesson. Okay, from the window is a continuation of Omna's diary pages. Okay, so Omnaவோட diary pages இருக்குல்ல அதோட continuation lesson தான் இந்த from the window lesson. Okay, in this chapter we are going to see different traveling experience for Omna's journey. Okay, so Omnaவோட journey இருக்குல்ல ஸோ அவங்களோட different ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஓகே, இட் இஸ் மார்னிங் நவ். ஸோ அப்போ வந்து மார்னிங்கில் இருக்காங்க. ஓகே, லாஸ்ட் நைட் ஐ வென்ட் டு ஸ்லீப் இயர்லி. ஸோ லாஸ்ட் நைட் அதாவது நேற்று எஸ்டர்டே வந்து அவங்க சீக்கிரமாகவே வந்து தூங்க போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் அவங்களோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் வாஸ் டூ டார்க் டு see எனிதிங் அவுட் சைட். ஸோ இந்த டைமில் எங்கே வெளியே பார்த்தாலும் அவங்களுக்கு இருட்டாக தான் இருக்குது. ஓகே, when the train stopped early this morning. ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஐ woke up. அவங்க வந்து எழுந்துட்டாங்க. இட் வாஸ் மெட்கோனா. ஸோ மெட்கோனா அப்படின்ற பிளேஸில் அவங்க இருக்காங்க. ஓகே, தட் வாஸ் ரிட்டர்ன் ஆன் த போட் அட் த பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க வந்து பிளாட்ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அதை இறங்குறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அப்பா செட் தட் வி வர் கோயிங் த்ரூ த ஸ்டேட் ஆஃப் கோவா. ஸோ நம்ம வந்து கோவா வழியாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அதாவது ஒவ்வொரு ட்ரெயினுமே வந்து பிளாட்ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ வெஹிக்கல் டூ வீலர் அதில் காரு பைக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டேர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வளையிறது இதெல்லாம் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ட்ரெயினை வந்து டேர்ன் பண்ணி விட முடியாது. ஓகேவா, பேக்கில் டேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த என்ஜின் இருக்குல்ல என்ஜின் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த என்ஜினை சேஞ்ச் பண்ணும்போது இது வந்து கோவா ஸ்டேட் வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவங்களோட டேடி. ஓகே, வி காட் ஆஃப் அட் த ஸ்டேஷன் அண்ட் ஹேட் சம் ஹாட் டீ அண்ட் ஃபில்ட் அவர் வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் சம் ஹாட் டீஸ் வந்து வாங்கினோம். ஓகேவா, டீ வந்து வாங்கி ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணுறோம். ஓகே, டீ வாங்கி எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஹாட் டீ வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, த ட்ரெயின் ஸ்டார்டட் அஹெயின். ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன் ஃபைன் இட் டிஃபிகல்ட் டு டிஸ்கிரைப் த சீன் அவுட் சைட். ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆனதும் அங்கே வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 அழகாக இருந்துச்சான். இட் இஸ் க்ரீன் எவ்ரிவேர் ஃபீல்டு வித் ரெட் சாயில் அண்ட் க்ரீன் க்ராப்ஸ் ஹில்ஸ் கவர்ட் வித் ட்ரீஸ். ஸோ அந்த க்ரீன் அதை வந்து அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக சொல்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ ஷுட் இமேஜின் தட். ஓகே, ஸோ இமேஜின் பண்ணால் தான் உங்களால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் க்ரீன் எவ்ரிவேர். நீங்கள் ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் தென் யூ இமேஜின். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணுங்கள். அதாவது உங்களை சுற்றி எல்லா சைடும் வெறும் க்ரீனாக மட்டும் இருக்கும். ஓகேவா, உங்களை சுற்றி ஃபுல்லாக க்ரீன் பிளேசஸாக இருக்குது. அதுவும் ஃபுல்லாக ஃபீல்டாக இருக்குது. ஓகேவா, அந்த வயல்வெளி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நிலமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சைடில் இருக்க சாயில்ஸ் எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கான். ஓகே, அந்த சாயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலர் லேண்டில் மேலே ரெட் கலர் சாயில்ஸ் மேலே க்ரீன் கலர் க்ராப்ஸ். ஓகேவா, அதாவது ரெட் கலரில் இருக்கிறதுக்கு மேலே க்ரீன் கலர் க்ராப்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. அதாவது பயிர் வகைகள்லாம் இருக்குல்ல அது க்ரீன் கலரில் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஹில்ஸ் கவர்டு வித் ட்ரீ. ஸோ அது பக்கத்துலேயே ஹில்ஸும் இருக்குது. ஓகேவா, ஸோ அது நியர்பை ஹில்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஹில்ஸில் நிறையா ட்ரீஸும் இருக்குது. ஓகே, ட்ரீஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஹில்ஸை கவர் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், அதை இமேஜின் பண்ண எவ்வளோ வந்து சூப்பர்பாக இருக்குன்னு. சம்டைம்ஸ்
I can see small ponds and far away behind the hills more water. அதாவது சில டைம் வந்து அவங்களால சின்ன சின்ன பாண்ட்ஸ் ஓகேவா, குட்டை குளம் சொல்லுவாங்க. ஸோ குளத்தை வந்து அவங்களால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே வந்து அந்த ஹில்ஸ் இருக்குல்ல, ஹில்ஸை ஒட்டின மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹில்ஸில் மறைஞ்ச மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் அவங்களால அது கரெக்டாக என்னன்னு சொல்ல முடியல. அந்த வாட்டர் அது வந்து மேபி வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த ஹில்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் cannot மேக் அவுட் இஃப் இட் இஸ் எ ரிவர் ஆர் த சி. என்னால் அதை வந்து சொல்ல முடியல, அது ஆக்சுவலாக ரிவரா இல்லை வந்து கடலா அப்படின்னு சொல்லிட்டு என்னால், அதாவது ஆறா இல்லை கடலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன்னா தூரத்தில் இருக்கனால எனக்கு வந்து அது கரெக்டாக கிளியராக தெரியல. ஆனால் வாட்டர் ஃபால் ஏதோ வாட்டர் இருக்குது ஓகே, குட்டை மாதிரி ஏதோ குளம் மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. த ஏர் இஸ் கூலர் அண்ட் நாட் ஸோ ட்ரை ஆஸ் இன் அஹமதாபாத். அதாவது ஏர் வந்து ரொம்ப 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 கூலாக வரா ஓகேவா. ஸோ ஏர் கூலாக வருது, அகமதாபாத்தில் இருக்க மாதிரி ரொம்ப ட்ரையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, த ட்ரெயின் பாஸ்ட் எ லெவல் கிராஸ். People are waiting on both the sides of crossing for the train to pass. ஸோ லெவல் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. லெவல் கிராஸ்னால் அது இங்கே ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு, ஸோ இதுதான் வந்து லெவல் கிராசிங் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த லெவல் கிராசிங்கில் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிறதுக்காக அங்கே கேட் போட்டிருக்காங்க ஓகேவா. ட்ரெயின் போகுது அப்படின்றதுக்காக கேட் போட்டிருக்காங்க, ரயில்வே கேட்டு. ஸோ அந்த கேட் போட்டதுக்கப்புறம் டூ சைட்ஸும் பாருங்கள், ஸோ அந்த ட்ரெயின் போகிற டூ சைட்ஸும் பீப்புள்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் போனதுக்கப்புறம் இந்த கேட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அவங்கவுங்க ஒர்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்ப்பாங்க ஓகேவா. ஸோ அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் நம்ம அப்படியே இந்த கேட்டு எதுவுமே வந்து போடாமல் இருந்தோம்னா பீப்புள்ஸ் வந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ட்ரெயின் வரும்போது நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, there are buses full of people, cars, truck, auto rickshaw, cycle, motorcycle, scooter and even tankers and bullock cart with people and goods in them. ஸோ அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, என்னென்ன அங்கே அந்த ஸ்டாப்பிங்கில் பார்த்தாங்கல்ல வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பீப்புள்ஸு, ஸோ அவங்க எதில் ஆக்சுவலாக இருக்காங்கன்னா பஸ்ஸு வந்து நல்லா ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்தது கார்ஸ், ட்ரக்ஸு ஓகேவா, கார் இருக்குல்ல, இதோ கார்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாரி, ட்ரக்கு இருக்குது ஓகேவா, அது ட்ரக்ஸு. ஆட்டோ ரிக்ஷா, ஸோ ஆட்டோவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சைக்கிளில் வந்திருக்க ஹியூமன்ஸும் இருக்காங்க. மோட்டர் சைக்கிளையும் வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டர் அண்ட் ஈவன் டேங்க்ஸ் அண்டு புல்லக் கார்ட் ஓகேவா. ஸோ புல்லக் கார்ட்லேயும் பீப்புள்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கையாலே தள்ளிட்டு வருவாங்கள்ல வண்டி, இந்த காய்கறி, ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் இவங்கெல்லாம் விற்கிறாங்கல்ல, ஸோ அந்த ட்ரக் மாதிரி ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பீப்புள்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பீப்புள்ஸும் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு குட்ஸும் இருக்குது ஓகேவா. குட்ஸ்னால் இந்த சரக்குகள் சொல்லுவாங்க ஓகேவா, அவங்க ஏற்றிட்டு வந்திருக்காங்கல்ல அது எல்லாமே. இந்த ட்ரக்கில் பாருங்கள், ஆக்சுவலாக அதில் வந்து உடன் பீசஸ் இருக்கா. ஸோ இது வந்து குட்ஸு. ஓகே, ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் தள்ளிட்டு போகிறாங்கல்ல, வெஜிடபிள் ஷெல்லர், அவர் பார்த்தோன்னா நிறைய வெஜிடபிள் வச்சுருக்காரு. ஸோ அதுவும் வந்து குட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, some people do not switch off the engine of their vehicle even while waiting at the level crossing. சில பீப்புள்ஸ் வந்து என்ஜினை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஓகே, லெவல் கிராசிங் போகிறப்ப கூட அவங்க வந்து என்ஜின் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அப்படியே ஆஃப் பண்ணாமல் அந்த ஆன்லேயே இருக்குது ஓகேவா, ஆன்லேயே அதை சவுண்ட் போட்டுகிட்டே இருக்கும் என்ஜின் ஆஃப் பண்ணாமல் இருக்கும்போது. ஸோ எக்ஸஸாக வந்து பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். இதுவே வந்து உங்கள் பேரண்ட்ஸ் அதுமாரி லெவல் கிராசிங்கில் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், வேஸ்ட்டாக வந்து பெட்ரோல் தான் காலி ஆகும், நீங்கள் ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, there is a lot of smoke and noise. ஸோ அது வந்து
மிஷின் என்ஜின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியே வச்சுருக்கனால நிறையா வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ சிங்கிள் வெஹிக்கல்னால் சவுண்ட் எப்படி இருக்கும், அதே பிளேஸில் நிறையா வெஹிக்கல்ஸ் இருக்கும்போது சவுண்ட் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து பிளேஸ் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக க்ரியேட் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கும் அதிகமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஆன்லேயே வச்சுருக்கனால அதை சுற்றி இருக்கிற பிளேஸ் சீக்கிரமாக வந்து அந்த கேஸஸ் வந்து மேலே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்கிறதுனால அந்த பிளேசஸ் ஃபுல்லாக என்ன ஆகும், ஸ்மோக் வந்து அந்த இடத்துல தான் சுற்றிட்டுருக்கும், ஈஸியாக மேலே போகாது. ஸோ அந்த அந்த பிளேஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கா, நாய்ஸ் அண்டு ஸ்மோக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ see some people going under the bars of the level crossing. How dangerous this is. ஸோ இங்கே வந்து இந்த பார்ஸ் இருக்குல்ல, ஓகே, இங்கே இந்த சின்ன சின்னதாக பாக்ஸாக இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து பார்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பார்ஸில் நடந்து போயிட்டுருக்காங்க, லெவலை வந்து க்ராஸ் பண்ணி நடந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, தோ ட்ராவல் பண்ணி, அதாவது இந்த சைட்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு அவங்க போயிருக்காங்க, நடந்தே போயிருக்காங்க, நடந்து போய் கிராஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். திடீர்னு ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்து இருக்குது. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து நடந்து போகிறப்ப அந்த பார்ஸ் இருக்குல்ல சின்ன சின்னதாக, எல்லாமே வந்து ராடு தானே. ஓகே, அயன் பார்ஸ் தான். ஸோ அயன் பார்ஸில் நம்ம கால் வந்து மாட்டிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. உள்ளே எங்கேயாவது மாட்டிடுச்சுன்னா கால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக வரும்போது ட்ரெயினை ஈஸியாக நிறுத்திட முடியாது, அப்போ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். யாரும் வந்து லெவல் கிராசிங்கில் கேட் வந்து போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து குனிஞ்சு தாண்டி போகிறது, டூ வீலரில் வந்து தள்ளிகிட்டே போயிட்டு போகிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ்டையும் வெயிட் பண்ணுங்கள், போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா. நெக்ஸ்ட் ஒன், அட் டைம்ஸ் அவர் ட்ரெயின் கிராஸ் another train only and I try to count the carriage in one such train, but both the trains were going so fast we always got confused. ஸோ இவங்க வந்து கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்லேயும் ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது. ஓகேவா. அதாவது 2 பஸ்ஸஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்ல, அப்போ உங்களால் அங்கே உள்ளே இருக்க பீப்புள்ஸாக பார்க்க முடியுமா ஃபாஸ்ட்டாக போகிறப்ப? ஸோ பார்க்க முடியாது. அதே மாதிரி ட்ரெயினில் உள்ளே இருந்துட்டு இன்னொரு ட்ரெயினை பார்க்கும்போது அவங்களால எத்தனை கேரேஜ் இருக்குது, எத்தனை பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கவுண்ட் பண்ண முடியல. அவங்க கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால கவுண்ட் பண்ண முடியல. ஓகேவா. ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால கவுண்டிங் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் இன் சீன் தட் ஓம்னா saw from the train on the first day and on the second day. அதாவது ஓம்னாஸ் இருக்காங்கல்ல, ஓம்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டே பார்த்த சீன்ஸ்க்கும் செகண்ட் டே பார்த்த சீன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட் டே வந்து அவங்க ரொம்ப 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 ட்ரையாக பார்த்தாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, ட்ரையாக இருந்துச்சு, ஃபீல்டே எதுவுமே இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இருந்துச்சு. பட் செகண்ட் டே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அதாவது ரொம்ப ரொம்ப க்ரீனி பிளேசஸாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின்ஸு, அந்த பீப்புள்ஸ் நிறையா பேர் பார்த்துருக்காங்க, ஃபுல்லாக வில்லேஜஸாக இருக்குது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்குது, இயற்கையை அழகாக ரசிச்சுட்டு வராங்க செகண்ட் டே அப்போ. ஓகே, ஓம்னா saw many kind of vehicle at the level crossing. Which of them run on diesel or petrol? ஸோ அந்த வெஹிக்கல் லெவல் கிராசிங் இருக்குல்ல, அந்த லெவல் கிராசிங்கில் பார்த்தோம்ல என்னென்ன வெஹிக்கல்ஸ், நிறைய வெஹிக்கல் லிஸ்ட் அவுட் பண்ணமா, என்னென்ன வெஹிக்கல்ஸ்? ஓகே, that is buses, bus, cars, truck, auto rickshaw, cycle, motorcycle, scooter, next trunks, bullock cart. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா வெஹிக்கல் ஐட்டம்ஸ் பார்த்தோம்ல. இந்த வெஹிக்கல்ஸில் எந்தெந்த வெஹிக்கல் பெட்ரோலில், அதாவது எந்தெந்த வெஹிக்கல் வந்து பெட்ரோலில் ஓடுது, நெக்ஸ்ட்டு டீசலில் எது வந்து என்ஜினில் என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ணுறோம், டீசலில் எது ஓடும், நெக்ஸ்ட்டு பெட்ரோலில் எந்த வெஹிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, எந்த வெஹிக்கலுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க, எந்த வெஹிக்கலுக்கு டீசல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேவா. அதாவது 2 வீலர், ஸ்கூட்டர்ஸ் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டீசல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணி
ரைட் பண்ணணும். ஓகேவா? ஆட்டோ ரிக்ஷாக்கு டீசல் யூஸ் பண்ணுவாங்க. வேறு என்னென்னக்கு டீசல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஓகே. Why was there so much smoke and noise from the vehicles at the level crossing? ஸோ அந்த லெவல் கிராசிங்கில் so many noises இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஓகே. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. அங்கே ஆக்சுவலாக நான் என்ன ரீசன் சொன்னேன்? ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? வித் த வெஹிக்கிள், அவங்களோட வெஹிக்கிள்ஸோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிளோட என்ஜின்ஸை ஆஃப் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ ஆஃப் பண்ணாததுனால அவங்களுக்கு லாட் ஆஃப் ஸ்மோக்ஸும் வந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு நாய்ஸும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க என்ஜினை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் இருந்ததுனால தான் லெவல் கிராசிங்கில் நிறையா வந்து ஸ்மோக் அண்ட் நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே. What can we do to reduce noise of the vehicle and save petrol and diesel? Discuss. ஸோ இதுக்கு வந்து கொஷின் ஆன்சர் என்னென்னா ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. ஐ வில் ரிப்பீட் அகைன். ஓகே. அதாவது இந்த மாதிரி லெவல் க்ராசிங், இந்த மாதிரி வெயிட் பண்ணுற பிளேசஸ் எல்லாம் வந்து சிக்னல்ஸு, ஸோ இந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்மோக்லேருந்தும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெஹிக்கல் நாய்ஸும் இருக்காது, ஸ்மோக்கும் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலும் வந்து சேவ் ஆகும். ஓகே. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக நம்ம எல்லா பிளேசஸ்லேயும் ஃபாலோ பண்ணணும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் கூட யார் யார் எல்டர்ஸ் இருந்தாங்களும் ஓகே. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு பைக் யூஸ் பண்ண மாதிரி இந்த பைக் யூஸ் பண்ணும்போது ட்ராவல் பண்ணும்போதும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், சம்டைம்ஸ் people cross the tracks even when the crossing is closed. What do you feel about this? ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதாவது லெவல் கிராசிங் கேட் வந்து போட்டிருக்கும் போது அந்த லெவல் கிராசிங் ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த லெவல் கிராசிங் இருக்குல்ல, ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, அதை நடந்து போயிட்டு கிராஸ் பண்ணுறாங்க, அப்படிலாம் குனிஞ்சு போயிட்டு கிராஸ் பண்ணி இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ அது வந்து ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. லெட்டர், ஐ வாஸ் சிட்டிங் நியர் த விண்டோ வித் மை ஐஸ் க்ளோஸ்டு. நான் வந்து விண்டோவுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன். ஓகேவா? ஸோ அது இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் விண்டோவோட பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கேன், ஐஸை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே. சடன்லி த சவுண்ட் ஆஃப் த மூவிங் ட்ரெயின் சேஞ்ச்டு. குட். ஸோ ட்ரெயினோட சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கான். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இருந்த சவுண்டுக்கும் இப்போ இருந்த சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஐ ஓப்பன்டு மை ஐஸ், கெஸ் வாட் ஐ சா. ஸோ அவங்களோட ஐஸ் இருக்குல்ல, ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. ஓகே. அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கெஸ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப சவுண்டாக வருதான். ஸோ அப்போனா என்னவா இருக்கும் ஆக்சுவலாக அவங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஆர் யூ கெஸ் திஸ்? Our train was crossing a very big river on a very long bridge. ஸோ அவங்க எதை கிராஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக? பிரிட்ஜில் வந்து பிரிட்ஜ் இருக்குல்ல, ரிவருக்கு மேலே இருக்குல்ல பிரிட்ஜஸ். ஸோ அந்த பிரிட்ஜஸில் ட்ரெயின் ட்ராக் இருக்குது, அதை வந்து கிராஸ் பண்ணும்போது சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. As it was crossing the bridge, it sounded very different. ஸோ அந்த கிராஸ் பண்ணும்போது சவுண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்கும், ஹெவியாக இருக்கும் சவுண்ட். ஓகே. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கில் இருக்கும். அதாவது அந்த பிரிட்ஜஸ் ஃபுல்லாக வந்து எதில் பண்ணியிருப்பாங்க, அங்கே மேலே இருக்கிறது மேடப் பண்ணது எதில் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக? ராடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அயன் ராட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டீல்ஸு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டீல் சவுண்டும் அடுத்தது ட்ரெயினோட சவுண்டு, ட்ரெயின் போகிறதும் வந்து ஸ்டீல் மேலே தானே போகுது. ஓகே. அந்த அயன் ராட் மேலே தானே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரெண்டு சவுண்டும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும், சூப்பராக இருக்கும் அந்த சவுண்டு. ஓகே. த வீல்ஸ் rattled as there was no ground, only the tracks and the water down below. When I first looked down, I felt giddy. It was really quite scary. The river down below was full of water and had some boats. ஸோ இந்த பிளேசஸ் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ரொம்ப
பயமாக இருக்கான். ஓகே, த வீல்ஸ் ரேட்டில்டு, அந்த வீல்ஸ் போகுது இல்லை அந்த சவுண்டு, அங்கே கிரவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை, அது வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கான். ஓகே, அந்த ட்ராக்ஸ் மட்டும்தான் இருக்குது, கீழே கிரவுண்டு எதுவுமே இருக்காது. அந்த பாலத்துக்கு கீழே கிரவுண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? ஃபுல்லாக வாட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ரிவர் இருந்ததுன்னா ஃபுல்லாக வாட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்லி த ட்ராக்ஸ் அண்ட் த வாட்டர் டவுன் பிலோ. ஸோ வாட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிரவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. when I first looked down I felt giddy. கிடினா பயப்படுறது, அதாவது கிறுகிறு தலை சுற்றுது சொல்லுவோம்ல, ஐயோ அதை பார்த்து எனக்கு மயக்கமாயிடுச்சு, கிறுகிறுன்னு சுற்றுது அப்படின்லாம் சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஓகே, இட் வாஸ் ரியலி குவைட் ஸ்கேரி. ஸோ அதை பார்த்து தான் அவங்களுக்கு ரொம்ப வந்து பயம் வந்துருச்சு. த ரிவர் டவுன் பிலோ வாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹேட் சம் போட்ஸ். அங்கே என்னென்ன இருக்குது? ஃபுல் ஆஃப் வாட்டர்ஸும் இருக்குது, அப்புறம் சில போட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ குட் ஆல்சோ see some fishermen. அங்கே வேறு என்ன பார்த்துருக்காங்க? ஃபிஷர்மேனும் பார்க்குறாங்க. ஓகே, ஆன் த பேங்க்ஸ். ஸோ அந்த கீழே இருக்கிற ரிவரில் அவங்க என்ன பண்ணுறாங்க? சில போட்ஸும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் ஐ டிட் நாட் நோ இஃப் தே குட் see me. என்னால் வந்து அவங்கள பார்க்க முடியுது. ஓகே, பட் அவங்க வந்து என்னை பார்க்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. Alongside our bridge there was another bridge for buses and cars. ஸோ அவங்க போகிற பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலாக எதுக்கு வந்து மேடப் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டால் மேடப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 பிரிட்ஜஸையும் பாருங்களேன், இது ஃபுல்லாக வந்து ஸ்டீல்ஸால் ட்ரெயின் போகிறதுக்கு, ட்ரெயின் ட்ராக்குக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டில் மேடப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வே ட்ராக் இருக்கிற பிரிட்ஜஸ்ஸு ஃபுல்லாக ஸ்டீல்ஸு, அயன் ராட்ஸு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே கார் பஸ் போகிறதுக்கு சிமெண்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது இவங்களோட பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜில் கார் பஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் வாஸ் பில்ட் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் ஆஸ். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு டிஃப்ரென்சியேஷன், இவங்களோட பிரிட்ஜுக்கும் அவங்களோட பிரிட்ஜுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ திங்க் கோயிங் ஓவர் அவர் பிரிட்ஜ் வாஸ் மோர் அட்வென்ச்சரஸ். ஸோ அந்த மாதிரி பிரிட்ஜில் போகிறது ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும்? ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் இருக்குது, அந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஹாவ் யூ சீன் எனி பிரிட்ஜஸ் வேர்? ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது பிரிட்ஜஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணணும். ஓகே, have you ever crossed a bridge where? ஸோ பிரிட்ஜஸை பார்த்துருந்தாலும் ஓகே, நெக்ஸ்ட் அந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ஓகே. அப்படி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிளேஸுன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே, ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸு? எஸ், ஐ கிராஸ்ட் எ பிரிட்ஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு வேர், எந்த பிளேஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணுறோம். ஓகே, வாட் வாஸ் த பிரிட்ஜ் பில்ட் ஓவர்? ஸோ நீங்கள் போன பிரிட்ஜில் எப்படி வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க? அதாவது ஸ்டீல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருந்தாங்களா இல்லை சிமெண்ட் பிரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வாட் டிட் யூ see below the bridge? ஸோ அப்படி நீங்கள் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கீழே ஆக்சுவலாக என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா, அதாவது வாட்டர்ஸ், அதாவது ரிவருக்கு மேலே அந்த பிரிட்ஜ் வந்து பில்டப் பண்ணியிருந்தாங்களா, இல்லை வெறும் வந்து ஃபுல்லாக மண் மட்டும்தான் இருந்துச்சா? ஓகே, அந்த சாண்ட் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கா, வாட்டர்ஸ் இருந்துச்சா, வாட்டர் ஃப்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஃபைண்ட் அவுட் why bridges are made. பிரிட்ஜஸ் வந்து எதுக்காக மேடப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை உங்களுக்கு அதுக்கான ரீசன் ஏதாவது தெரியுதா? ஓகே, எனிபடி நோ அபவுட் த கொஷின்? அந்த கொஷின் பற்றி ஏதாவது ஆன்சர் இருக்கா உங்களுக்கு? ஸோ நானே சொல்கிறேன். ஓகே, கெஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணி ரைட் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டியும் ரைட் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக அது என்னென்னா, இப்போ 2 பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணணும். ஓகேவா, சென்டரில் ரிவர் இருக்குது, அதாவது ஆக்சுவலாக இப்போ இந்த சென்டரில் ரிவர் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ரிவர் போகும்போது நீங்கள் இந்த பிளேஸில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இன்னொரு பாய் இந்த பிளேஸில் இருக்காங்க. இந்த 2 வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸும் இந்த சைடு வரணும். இது வந்து சிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது சிட்டி, இது வந்து வில்லேஜ், ரொம்ப வில்லேஜாக இருக்குது. ஸோ இந்த வில்லேஜில் இருக்கவங்க இந்த சைட் வரணும். ஓகேவா, அப்போ தான் சிட்டியில் வந்து அவங்களுக்கு தேவையான க்ளோசரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி வாங்கிறதுக்கு இங்கே வரணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்
இங்கே போனால் மட்டும்தான் அவங்களுக்கு இது வந்து அந்த ஃபீல்டு அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ வில்லேஜில் இருக்க பீப்புள் சிட்டிக்கு வந்தால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், எல்லா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் செல் பண்ண முடியும். செல் பண்ணால் தான் சிட்டியில் இருக்கவங்க அதை வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங், அடுத்தது கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் இந்த பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்ஸ்க்கு. ஓகேவா? சைட்ஸ் ஆன் த ரிவரோட 2 சைடுக்கும் இணைக்கிறதுக்காக. ஓகேவா? 2 சைடும் இணைக்கிறதுக்காக தான் பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பிரிட்ஜ் வந்து பில்டப் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ இது ரிவர் இருக்குன்னா இதுக்கு மேலே பிரிட்ஜஸ் பில்டப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜஸில் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜஸ் பில்டப் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஓகே. The last few hours have been so exciting. ஸோ அவங்க வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண லாஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக இருந்துச்சான். ஓகே. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஐ கிளைம்ட் ஆன் டு த அப்பர் பிரெத் டு ரீட் மை காமிக்ஸ். ஓகேவா? காமிக்ஸ்ன்றது காமிக்ஸ் புக்ஸு. ஓகேவா? அந்த கதை புக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அவங்க ரீட் பண்ணுறதுக்காக அப்பர் பிரெத் இருக்குது தெரியுமா? ஸோ அவங்க 3 பிரெத் இருக்கும். அதாவது லோயர் பிரெத்து, மிடில் பிரெத்து, அப்பர் பிரெத்து. ஸோ அந்த அப்பர் பிரெத்துக்கு அவங்க ஏறி மேலே போயிட்டாங்க. ஓகேவா? போயிட்டு அவங்க காமிக்ஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க. ஓகே. இட் வாஸ் பிரைட் அண்டு சன்னி அவுட் சைட். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக ஆஃப்டர்நூனாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வெயிலும் வெளியே இருக்குது, வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சடன்லி எவ்ரி திங் பிகேம் டார்க். திடீர்னு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டார்க் ஆகிடுச்சு. இட் ஆல்சோ ஃபெல்ட் எ லிட்டில் கோல்டு இன்சைட். அது மட்டும் இல்லாமல் உள்ளே கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்குது. ஓகே. ஜில்லுன்னு இருக்குது. ஓகே. ஐ வாஸ் அஃபேர்ட். அதாவது அவங்க வந்து பயந்துட்டாங்களாம். ஓகே. தென் த லைட்ஸ் இன் த ட்ரெயின் கேம் ஆன். கொஞ்ச நேரத்தில் இந்த லைட் வந்து திரும்பவும் வந்துருச்சு. பட் அவுட் சைட் இட் வாஸ் வெரி டார்க். சம்படி செட் வி ஹாவ் எக்ஸ்டர்ன்ட் எ டனல். ஸோ சில பேர் வந்து வெளியே பார்க்குறதுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஓகே. ஆனால் இருந்தாலும் நான் இருக்கிற பிளேஸ் வந்து டார்க்காகவே இருக்குது, அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டாங்க. ஸோ சில அங்கே பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல, கூட ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து டனலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. வி ஹாவ் ட்ராவல்ட் என்டர்ட் எ டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ டனல்ன்றது இதுதான். ஓகேவா? அதாவது மலை இருக்குல்ல, அந்த மலையிலேருந்து ஃபுல்லாக மலையாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வர முடியாது. ஓகே. 2 சைட்ஸும் வர முடியாது. அதுக்காக ஸோ அந்த மலையை குடஞ்சி உள்ள டனல் மாதிரி பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக வந்து வந்துடலாம். நடுவில் அவ்வளோ பெரிய மலையை கட் பண்ணி தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த மலையை குடஞ்சி டனல் ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது குகை அப்படி சொல்லுவோம்ல, அந்த குகை மாதிரி, குகை வழி, அதுதான் வந்து அந்த டனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. திஸ் கோஸ் ரைட் த்ரூ த மவுண்டைன். ஸோ அந்த டனல் வந்து மவுண்டைனுக்கு கீழே தான் இருக்குது. ஓகேவா? மவுண்டைனில் போகிறதுக்காக அது ரெடி பண்ணியிருக்காங்க. த டனல் சீம்டு டு கோ ஆன் அண்ட் ஆன். ஸோ அந்த டனல் வந்து ரொம்ப நீளமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் ஜஸ்ட் எஸ் சடன்லி வி வேர் இன் டே லைட் அகெயின். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த டனல் வந்து எப்பயும் போல், ட்ரெயின் வந்து எப்பயும் போல் சனி லைட்டில் இருக்குது. ஓகேவா? அதாவது நாங்கள் வந்து எப்பயும் போல் டே லைட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் சைட் இட் வாஸ் சன்னி, பிரைட் அண்ட் க்ரீன். ஸோ வெளியே பார்க்கும்போது ரொம்ப வந்து பிரைட்டாக இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு க்ரீனி பிளேசஸாக இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே. த ட்ரெயின் ஹேட் கிராஸ்டு த டனல். ஸோ அந்த ட்ரெயின் வந்து டனல் கிராஸ் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகே. அப்பா எக்ஸ்பிளைன்ட் தட் வி வேர் ஆன் த அதர் சைட்ஸ் ஆஃப் த மவுண்டைன். ஸோ நம்ம மவுண்டைன் வந்து ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் இது வேறு, இப்போ அந்த மவுண்டைனோட அதர் பிளேசஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓகே. சின்ஸ் தென் வி ஹாவ் பாஸ்ட் த்ரூ 4 ஸ்மாலர் டனல்ஸ். நவ் ஐ எம் என்ஜாயிங் கோயிங் த்ரூ த டனல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் 4 டனல்ஸ் வந்து இதை மாதிரி பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? 4 டனல்ஸை வந்து கடந்து தான் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே. அவங்க அப்பா சொல்கிறாரு, அது வந்து எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. நவ் ஐ எம் என்ஜாயிங் கோயிங் த்ரூ த டனல் வழியில் போகிறது எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஓனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா?
Have you ever been through a tunnel? How did you feel? அதாவது நீங்கள் இது வரைக்கும் டனல் இருக்குல்ல, அதாவது அந்த குகை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்குள்ளே இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ட்ரெயினில் போகிறப்ப அப்படி ட்ராவல் பண்ணியிருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஓகே, ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, சென்னை டு இல்லை பாண்டியை வச்சுக்கோங்க. ஓகே, பாண்டி டு திருப்பதி, ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதி இருக்குல்ல, ஸோ அங்கே. ஓகேவா, ஹைதராபாத் போகிற இடம், ஆந்திர பிரதேசத்தில் ஹைதராபாத் இருக்குல்ல, அந்த பிளேஸில். ஓகேவா, திருப்பதி. ஸோ இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து திருப்பதி போகிற ட்ரெயினில் ஏறினீங்கன்னா அது போகிற வழியில் வந்து இந்த மாதிரி டனல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். இந்த ரூட் அப்படி ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சுன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, த ரூட் ஃப்ரம் கோவா டு கேரளா ஹாஸ் எ டோட்டல் ஆஃப் 2000 bridges and 92 tunnels. Why do you think there are so many bridges and tunnels? அதாவது கோவாலேருந்து கேரளா போகிற பிளேசஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வழியில் 2000 bridges இருக்குது அண்டு 92 tunnels இருக்குது. ஓகேவா, 2000 பிரிட்ஜும் அடுத்தது 92 அந்த குகைகளும் மலை குகைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, why do you think there are so many bridges and tunnel? ஸோ அதாவது ஏன் அந்த கோவா டு கேரளா ரூட்டில் மட்டும் இவ்வளோ பிரிட்ஜஸ் அண்ட் டன்னல்ஸ் இருக்குது? அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியுமா? நான் ஐ டெல் யூ. ஓகே, அதாவது ஆக்சுவலாக அந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மலை பிரதேசம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மலையிலேருந்து தான் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸு க்ரியேட் ஆகுது. அதுலேருந்து தான் வந்து ரிவர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ அப்படி தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மலை இருக்கிற பிளேசஸ்லேருந்து தான் உங்களுக்கு என்ன வந்து ரெடி ஆகுதுன்னா ப்ரிப்பேர் ஆகுதுன்னா ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ். ஓகேவா, வாட்டர் ஃபால்ஸு அது வந்து ரிவராக கன்வெர்ட் ஆகுது. வாட்டர் ஃபால்ஸ் கீழே விழுறது, அது போயிட்டே இருக்குல்ல, அதுதான் வந்து நீட்டாக போகிறது தான் ரிவர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மழை அதிகமாக இருக்கனால அந்த சைடு வந்து டனல்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேவா, ஸோ மழை இருக்கிற பிளேஸை வந்து நம்மளால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரணும்னா தாண்டி வரணும்ல. ஸோ தாண்டி வர்றதுக்கு மலை எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அவ்வளோ ஹைட்டில் பிரிட்ஜஸ் நம்மளால் பில்டப் பண்ண முடியாது. ரொம்ப வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டனல்ஸ், அதாவது மலையை குடைஞ்சி குகை மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிரிட்ஜஸ் பார்த்தோன்னா, ஸோ அங்கேருந்து க்ரியேட் ஆகுதுல்ல இந்த வாட்டர் ஃபால்ஸு, அந்த வாட்டர் ஃபால்ஸு உங்களுக்கு ரிவராக வந்து ரிவர் பேங்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணணும், ரிவரை தாண்டி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரிட்ஜஸ் தேவை. ஸோ அதனால் அங்கே வந்து பிரிட்ஜஸ் வந்து பில்டப் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இமேஜின் அண்ட் ட்ரா இன் யோர் நோட்புக் வாட் ஓம்னா saw அண்டர் த பிரிட்ஜ் when her train crossed it. ஓகே, ஸோ அதாவது நீங்களே வந்து திங்க் பண்ணி இமேஜின் பண்ணுங்கள். ஓகேவா, இமேஜின் பண்ணி நீங்களே தனியாக ட்ரா பண்ணணும் உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டு. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக வந்து ஹோம்ஒர்க் நோட் போட தேவையில்லை. ஓகேவா, ஒரே நோட் போட்டிருப்பீங்களா, அதிலே அந்தந்த டேட் போட்டு என்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த லெசன் வருதோ, இவிஎஸ் என்னைக்கு வருது, மேக்ஸ் என்னைக்கு வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட் போட்டு அதை நீங்கள் டாபிக் வைஸ் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேதர் பண்ணுறதுக்கு. சரியா, ஸோ அந்த மாதிரி நோட் புக்ஸில் ஹோம்ஒர்க்கு நோட் புக்ஸ் போட்டிருப்பீங்களா, ஸோ அந்த நோட்டில் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா, என்ன ட்ரா பண்ணால் ஓம்னா வந்து ஒருவேளை நீங்கள் வந்து பிரிட்ஜ் மேலே இருந்தீங்கன்னா, ஓகேவா, அதாவது ரிவரை வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த பிரிட்ஜ் மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே என்னென்ன இருக்கும், ரிவர் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணி ட்ரா பண்ணணும். ஓகே, imagine if on the way there had been no tunnels and bridges, how would Omna's train have crossed the mountain and rivers? ஸோ ஒருவேளை உங்களுக்கு டனல்ஸும் பிரிட்ஜஸ்ஸு இதெல்லாம் வந்து கண்டே பிடிக்கல, அப்படிலாம் இல்லவே இல்லைன்ற பட்சத்தில் உங்களால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியுமா? அப்படி இல்லை, டனல்ஸும் பிரிட்ஜஸும் இல்லாமல் இருந்தால் ஓம்னா வந்து எப்படி கோவா டு கேரளா வந்திருப்பாங்க? ட்ரெயினில் அதுவும் ட்ராவல் பண்ணி அவங்களால வர முடியும், இந்த மவுண்டைன்ஸையும் ரிவர்ஸையும் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. ஸோ உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேசஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் என்ன தேவை, ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஏதாவது வந்து
ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை ஓகேவா. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பிரிட்ஜஸ் ஆகும், நெக்ஸ்ட் வந்து டனல்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பிரிட்ஜஸ் இல்லைன்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளால் விட அதாவது நம்மளால் பொருளாதார ரீதியாகவும் நெக்ஸ்ட்டு நார்மல் அதாவது க்ரோவப் நம்மளோட பாடி கண்டிஷன் மூலமாகவும் இன்க்ரீஸ் ஆக முடியாது ஓகேவா. அதாவது நம்மளோட வளர்ச்சி தடைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா. நவ் இட் இஸ் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு டைம் வந்து ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓம்னா ஓகேவா. ஃபார் லன்ச் வி ஹேட் இட்லி வடா தட் வி பாட் ஃப்ரம் உடுப்பி ஸ்டேஷன். ஸோ உடுப்பி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இட்லி வடை ரெண்டுத்தையும் வந்து வாங்கியிருக்காங்க ஓகே. வி ஆல்சோ பாட் சம் பனானாஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் பனானாஸும் வாங்கியிருக்காங்க ஓகேவா. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், என்ன ஃப்ரூட் வாங்கியிருக்காங்க, பனானா வாழைப்பழம் வாங்கியிருக்காங்க ஓகே. தீஸ் வேர் வெரி ஸ்மால் அண்டு வெரி டேஸ்டி. அந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகே. தி சீன் அவுட் சைடு ஹேஸ் சேஞ்ச்டு அகெயின். ஸோ நான் வந்து விண்டோஸ் வழியாக வெளியே பார்க்குறேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஓகே. நவ் வி கேன் see many coconut trees அண்ட் க்ரீன் ஃபீல்ட் எவ்ரிவேர். ஸோ நான் பார்க்குற பிளேசஸ் எல்லாமே வந்து க்ரீன் ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கோகோனட் ட்ரீஸ் ஓகேவா. க்ரீன் ட்ரீஸ் என்னென்னா கோகோனட் ட்ரீஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு க்ரீன் ஃபீல்டு ஓகேவா. இந்த நிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த சைட் பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஓகே. அம்மா சேஸ் தட் தீஸ் ஆர் பேடி ஃபீல்டு. ஸோ அம்மா எனக்கு அது வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக பேடி ஃபீல்டு ஓகேவா. அதாவது நெல் நம்ம போடுறோம்ல, ஸோ அந்த நெற்கதிர் அதை தான் வந்து அங்கே பேடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இங்கிலீஷில் ஆக்சுவலாக நெல்லுக்கு பேடி சரியா. ஸோ அது வந்து நெல்லுன்றது ஒரு கிராப் தானே சரியா. ஸோ அந்த கிராப் தான் அதில் வயலை வந்து விளைய வச்சுருக்காங்க. த ஹவுசஸ் அண்ட் வில்லேஜஸ் லுக் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ உனக்கு அங்கே இருக்கிற ஹவுசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த வில்லேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவரை நான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜஸ் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஓகே. பீப்புள்ஸ் கிளாத்ஸ் ஆர் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி see in அகமதாபாத். ஸோ அவங்க அகமதாபாத்தில் அவங்க அங்கே தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ அந்த பிளேஸ்க்கும் இவங்க இப்போ வந்திருக்க பிளேஸ்க்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்களோட கிளாத்து, அவங்களோட ஹவுசஸ், வில்லேஜு, அந்த பிளேஸ் இருக்கிற எவ்ரிவேர் இட் ஷுட் டிஃப்ரெண்ட் கம்பேர் வித் அகமதாபாத். ஸோ அகமதாபாத் கூட கம்பேர் பண்ணும்போது ஆல் ஓவர் எல்லாமே ஓவராக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. மோஸ்ட் பீப்புள் ஆர் வியரிங் ஒயிட் ஆர் க்ரீம் கலர்ட் தோத்தீஸ் அண்டு சாரீஸ் ஓகே. அதாவது கேரளாவில் எல்லாருமே எப்படி வந்து ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அது வந்து ஒயிட் கலரில் ஒயிட்டு வித்து கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்கோம் ஓகே. எல்லாம் பார்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோத்தீஸ்னால் என்ன, இந்த வேட்டி கட்டுவாங்கள்ல, நம்ம தமிழ்நாட்டில் ஒயிட் கலரில் வேட்டி சட்டை அதாவது காட்டனில் கட்டுவாங்க ஓகேவா. அப்புறம் சாரீஸ், ஸோ அவங்க வியர் பண்ணுற சாரீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித் கோல்டன் கலர்ஸில் இருக்கும் ஓகே. மெனி பீப்புள் ஹூ வேர் வித் அஸ் ஃப்ரம் அகமதாபாத் ஹாவ் காட் அப். ஸோ அகமதாபாத்லேருந்து வந்த மெனி பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரெடி ஆகுறாங்க ஓகே. பீப்புள் ஹாவ் ஆல்சோ கெட் ஆன் டு த ட்ரெயின் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன். ஸோ வந்த பீப்புள்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாம் எழுந்து ஒவ்வொரு ஸ்டேஷனில் கேரளா வந்து ரீச் ஆகிட்டாங்க. கேரளாவில் ஒவ்வொரு ஸ்டேஷன் அவங்க வந்து பார்த்து இறங்கிட்டுருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட்டு சுனில்ஸ் ஃபேமிலி இஸ் கெட்டிங் ஆஃப் அட் கோழிக்கோட். ஸோ சுனில் அவங்க கூட வந்தாங்கல்ல, அதாவது வந்து இவளுக்கு வந்து ஸ்டோரி புக்ஸு, காமிக்ஸ் புக்ஸு இதெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா. ஸோ அந்த சுனிலோட ஃபேமிலி வந்து கோழிக்கோட்டில் இறங்கிடுறாங்க. விச் கம்ஸ் அட் அரவுண்ட் 6 o'clock. ஸோ அவங்க இறங்கும்போது டைம் என்னென்னா ஆக்சுவலாக 6 o'clock அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. வி ஹாவ் எக்ஸ்சேஞ்ச்டு அட்ரஸஸ் அண்ட் பிளான் டு மீட் இன் அகமதாபாத். ஸோ சுனில் ஃபேமிலியும் இவங்க ஃபேமிலியும் வந்து அட்ரஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அகமதாபாத் போனதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் கெட் டுகெதர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. யூ வில் ஆல்சோ லைக் சுனில் அண்ட் ஆன்.
ஸோ உங்களுக்கும் வந்து சுனில் அண்ட் ஆனாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, விச் லாங்குவேஜ் டூ யூ ஸ்பீக் அட் ஹோம்? நீங்கள் என்ன லாங்குவேஜில் வீட்டில் பேசுவீங்க? வி ஆல் ஆர் ஸ்பீக் அட் தமிழ். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் வீட்டில் என்ன லாங்குவேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க? தமிழ். சில பேர் வீட்டில் மட்டும் இங்கிலீஷ், அப்படி இல்லைனா வந்து ஹிந்தி, ஓகே, தெலுங்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஓகேவா, அவங்கவுங்க வீட்லேயும் எது பழக்கமோ அவங்கள மதர் லாங்குவேஜ் என்னவோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆன் த வே from Gujarat to Kerala, Omna's train went through several states of our country. Find out and list which state is crossed. States is crossed. Okay, அதாவது அவங்க கேரளா, அதாவது அகமதாபாத், கோவா. ஓகே, ஸோ அகமதாபாத்லேருந்து கோவா வந்திருக்காங்க, அடுத்தது கேரளா. ஓகேவா, ஸோ அகமதாபாத்லேருந்து கேரளா வர வழியில் எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து அவங்க தாண்டி வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்ஸு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். சரியா, லிஸ்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் மேப் எடுத்து செக் பண்ணணும். ஓகே, வெயிட். ஸ்டூடெண்ட்ஸ், லுக் அட் திஸ் பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து குஜராத் டு கேரளா. ஓகேவா, குஜராத் டு கேரளா. இந்த பிக்சரில் குஜராத் டு கேரளா இருக்குல்ல, ஸோ அதோட டிஸ்டன்ஸ் காட்டியிருக்காங்க. ஓகேவா, குஜராத்லேருந்து கேரளாவோட இது ட்ரெயின் ரூட். ஓகே, ஸோ பார்த்துக்காங்க எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு. கிலோமீட்டர் 1756 கிலோமீட்டர். ஓகே, ஸோ ட்ரெயின் ரூட்டில் இப்போ போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா 1 day 8 hours. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து இந்தியா மேப். ஓகே, ஸோ எத்தனை ஸ்டேட்டு, குஜராத் டு கேரளா எத்தனை ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து அகமதாபாத் குஜராத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ குஜராத்து நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கர்நாடகா, கேரளா. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்டேட்டு. இதில் வந்து ஸ்டேஷன்ஸ். ஓகேவா, கொச்சி, கோழிக்கோடு, இதெல்லாம் ஸ்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸையும் ட்ராவல் பண்ணி தான் ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 3 ஸ்டேட்ஸு. ஓகே, டோட்டலாக 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ஸு அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, செக் த்ரூ யுவர் மொபைல் ஃபோன் யூஸிங் இன்டர்நெட். ஓகே, ஸோ இன்டர்நெட் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணணும். ஆர் யூ கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Did you ever have coconut water? How did you find it? Discuss. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கோகோனட் வாட்டர் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, அப்படி கோகோனட் வாட்டர் பார்த்துருக்கீங்களா, ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ட்ரா ஏ கோகோனட் ட்ரீ அண்ட் டிஸ்கஸ் இன் த கிளாஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கோகோனட் ட்ரீ வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் அவுட் இன் விச் ஸ்டேட் தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் ஸ்போக்கன். ஸோ உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, அந்த லாங்குவேஜஸை எந்த ஸ்டேட்டில் பேசுவாங்க. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு ஒன் மலையாளம், கொங்கனி, மராத்தி, குஜராத்தி, கன்னடா. ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, ஆல் ஆஃப் யூ நோ மலையாளம். ஸோ மலையாளம் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட்டில் ஸ்போக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ மலையாளம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? கேரளா. ஓகே, நெக்ஸ்ட்டு கொங்கனி லாங்குவேஜ் எந்த ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னா கோவா. ஓகே, கோவாவில் சவுத்தர்ன் பிளேஸ். ஓகேவா, அதாவது கோவாவில் சவுத்தர்னில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு ஒன் மராத்தி. ஸோ மராத்தி பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. மராத்தி எங்கே யூஸ் பண்ணுவாங்க? மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் ஒன் குஜராத் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? குஜராத்தி. ஸோ குஜராத்தி வந்து குஜராத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, குஜராத்தோட லாங்குவேஜ் குஜராத்தி. நெக்ஸ்ட் ஒன் கன்னடா.
கன்னடா எந்த லாங்குவேஜ்? கன்னட லாங்குவேஜ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட்டு? ஸோ ஸ்டேட் பார்த்தோம்னா கர்நாடகா. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ வில் ஆஸ்க் இன் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நவ் இட் இஸ் நைட். ஸோ இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுச்சு. ஓகே, வி ஹாவ் ஆல்சோ ஸ்டார்டட் பிக்கிங் அப். ஸோ நாங்களும் வந்து ரெடி ஆகிறோம். ஓகே, த ட்ரெயின் வில் ரீச் கோட்டயம் இன் அபவுட் 3 hours. ஸோ இன்னும் கோட்டயம் அப்படின்ற பிளேஸில், கேரளாவில் கோட்டயம் என்ற பிளேஸை 3 hours ரீச் ஆகிடும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வேர் வி ஹாவ் டு கெட் ஆஃப். ஸோ வந்து நாங்கள் இறங்க போகிற இடம் இன்னும் 3 hours ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டு நைட் வி வில் கோ டு வள்ளியம்மாஸ் ஹவுஸ். ஓகே, நைட்டில் வந்து கரெக்டாக நைட்டில் அவங்க வள்ளியம்மா ஹவுஸ்க்கு அவங்க போகிறாங்க. ஓகே, வள்ளியம்மான்றது அவங்களோட கிராண்ட் மதர். ஓகே, டுமாரோ வி வில் டேக் த பஸ் தட் வில் டேக் அஸ் டு அம்மம்மாஸ் வில்லேஜ். ஸோ அவங்க அம்மம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட வில்லேஜ்க்கு கூட்டிகிட்டு போயிடும். ஓகே, இவங்க வந்து டுமாரோ என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஏறுவாங்க. அவங்க வந்து அவங்க அம்மம்மா வீட்டுக்கு அந்த பஸ் மூலயமா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, we all are quite tired. After all, we have been on the train for 2 days. ஸோ 2 நாளாக அவங்க வந்து ரொம்ப ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணதுனால எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப டயர்டாகவும் இருக்காங்க. ஓகே, வாட் எ லாங் ஜேர்னி இட் ஹேஸ் பீன். இது வந்து ரொம்ப ஒரு லாங்கான ஜேர்னி. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, வி ஹேட் எ லாட் ஆஃப் ஃபன். இதில் நிறையா வந்து வேடிக்கையான விஷயம், ரொம்ப என்ஜாய் பண்ணுற விஷயம்லாம் நிறையா நடந்திருக்கு. இட் வில் புட் மை டைரி அவே நவ். ஸோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன், என்னோடய டைரியை நான் பேக்கப் பண்ணி வைக்கணும். ஓகே, எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு டைம் வந்துச்சு. ஐ வில் ரைட் அகெயின் ஆஃப்டர் வி ரீச் அம்மம்மாஸ் ஹவுஸ். இதுக்கப்புறம் நான் அம்மம்மாவோட ஹவுஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிமைனிங்காக ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, ஓம்னாஸ் அவங்களோட டைரியை இதோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே, வாட் டு யூ கால் தெம். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க லிஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்து அவங்கள என்ன முறை சொல்லி கூப்பிடுவீங்க. ஓகே, யுவர் மதர்ஸ் சிஸ்டர், உங்கள் அம்மாவோட சிஸ்டரை நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க, சின்னம்மா. ஓகே, ஸோ கேரளாவில் வள்ளியம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, நீங்கள் சின்னம்மா, சித்தி, ஓகே, இந்த மாதிரி பின்னி இப்படிலாம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கூப்பிடுவீங்க. ஸோ அவங்க வந்து வள்ளியம்மான்னு கூப்பிடுவாங்க கேரளாவில். யுவர் மதர்ஸ் மதர், உங்கள் அம்மாவோட அம்மாவை நீங்கள் என்னென்னு கூப்பிடுவீங்க, கிராண்ட்மா. ஓகேவா, கிராண்ட்மா. வேறு என்ன கூப்பிடுவீங்க, பாட்டி, ஆயா. ஓகே, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சிலவங்க வந்து அவ்வாலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த சைடில் அம்மான்னு யூஸ் பண்ணுறாங்க. சரியா, கேரளாவில். யுவர் ஃபாதர் சிஸ்டர், உங்கள் ஃபாதரோட சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் அத்தைன்னு கூப்பிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யுவர் ஃபாதர்ஸ் மதர், உங்கள் ஃபாதரோட மதரையும் நீங்கள் பாட்டி, ஆயா இப்படி தான் கூப்பிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிலேஷனில் இருக்க எல்லாரோட நேம், எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரைட் பண்ணிவிட்டு உங்கள் மதருக்கும் உங்கள் ஃபாதருக்கும் அவங்க எப்படி ரிலேட்டடாக இருக்காங்க, அவங்கள நீங்கள் என்ன முறை சொல்லி கூப்பிடுறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தனியாக ரைட் பண்ணணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், our lesson 7th chapter is over. Okay, all of you complete your homeworks. I hope all are understand this lesson. Okay, all of you complete your homework, then send your WhatsApp group. Okay, thank you students, thank you to all, enjoy your day.